ஹாய். இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து இன்வென்ட்ரி ரீகன்சிலேஷன் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டாக் செக் பண்ணி இருக்கிற ஸ்டாக் எப்படி வந்து புக்லையும் ஃபிசிக்கலாக இருக்கிறதையும் எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு மினரல்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து நம்ம லிஸ்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த இஆர்பியில் லாகின் பண்ணிட்டு இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்ன்ற மாடலுக்குள்ள வந்துட்டு இன்வென்ட்ரி ரீகன்சில் ரிக்வஸ்ட் அப்படின்ற ஒரு பேஜை கிளிக் பண்ணோம். அந்த டிரான்சாக்ஷன் கீழே இந்த இன்வென்ட்ரி ரீகன்சிலில் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்துட்டு நீங்கள் மினரல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு கேட்டகரி வரும். இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் என்ன வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் காமிக்கும். இதுதான் டோட்டலாக இந்த லொக்கேஷன் இருக்கிற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம ப்ராப்பராக ரீகன்சில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்து ஒரு எக்ஸலாக ஷேர் பண்ணியிருக்கோம் டீமுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸல் எடுத்து அதில் டேட்டா என்ட்ரி பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்தோம்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸல் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னா இன்வென்ட்ரி மாடியூல்ஸ் போயிட்டு இங்கே வந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் போயிட்டு இன்வென்ட்ரி பிளானிங் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மளோட அந்த மினரல்ஸ் அப்படின்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸல் வச்சு கிளிக் டிஸ்பிளே இன்வென்ட்ரி பிளானிங் ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸல் ஜென்ரேட் ஆகும். அந்த எக்ஸல் தான் அது. அந்த எக்ஸல் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட்டை அவங்க இந்த எக்ஸலில் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாக் பொசிஷனை அப்டேட் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனை இப்போ எப்படி இஆர்பியில் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பேசுகிறது. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸலில் இருக்கிறத அவங்க அப்டேட் பண்ணிக்கிறது. இது எப்படி நம்ம இஆர்பியில் பண்ண போகிறோம்னா இஆர்பி மாடியூல் லாகின் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் போயிட்டு ஐட்டம்ஸில் போனோடனே அந்த டிரான்சாக்ஷன் மெயின் மெனு கீழே இன்வென்ட்ரி ரீகன்சில் ரிக்வெஸ்ட்ன்றதை அதை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியில் மினரல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். மினரல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனில் இருக்க எல்லாமே லொக்கேஷன் செலக்ட் பண்ணி ஷோ கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே காமிக்கும். இப்போ இதை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 kg பேக்கு 3 இருக்குன்னு வருது. ஆக்சுவலாக அங்கே 3 இல்லை. ஸோ 10 kg பேக்கு 1483 அப்படின்றது தான் அங்கே 3 கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ 0 தான் இருக்குது. அதனால நான் 0வே வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து 0 தான் இருக்குது. ரெண்டாவது ஐட்டமும் 1484 ஜேஜிஆர் 1484 0 தான் இருக்குது. இங்கேயும் ஸ்டாக் 0 தான் இருக்குது. நான் அப்படியே விட்டுறேன். ஓகேவா. இந்த லொக்கேஷனில் 0 தான் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே இந்த லொக்கேஷன் எதுவும் மாற்றப்படுறதில்லை. அடுத்து வந்து அடுத்து 10 kg 1485 பார்த்தீங்கன்னாக்கா 0 தான் இருக்குது. இங்கேயும் வந்து 0 தான் இருக்குது. அதுலேயும் பிரச்சனை இல்லை. அடுத்து 8 kg பொறுத்தல ஜிஇசி மாடலில் இந்த 1486 என்ற மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 66 நம்பர் இருக்குது. ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா 0. ஸோ இது வந்து 0 ஸ்டாக் இருக்குது. அதனால் 0ன்னு போட்டுரும். அடுத்து வந்து ஜிஇசி ப்ளஸில் அதாவது 4178 அப்படின்ற மாடல் உள்ள வந்து பார்த்தோம்னா 82 10 நம்பர் இப்போ எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து 10 நம்பர் நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ 82ல் 10 கழிச்சுட்டு 72 இருக்குன்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் 72ன்னு அப்டேட் பண்ணுறோம். ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்னா 8 kg ஜிஇசி ப்ளஸ் வந்து 0 தான் இருக்குது. இங்கேயும் 0 தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. அடுத்ததாக அவங்க குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4818 வந்து 7 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறாங்க. 4818 பொறுத்தல நம்மக்கிட்ட 8 நம்பர் இருக்குது. ஸோ இது 7ன்னு இருக்கிறதுனால 7ன்னு அப்டேட் பண்ணுறோம். அடுத்ததாக ஜிஇசி 4819 இல்லையே 4819 0 ஸ்டாக்கா 51 நம்பர் இல்லையா 0 ஸ்டாக். இங்கே 4819 வந்து 0 ஸ்டாக். 37 நம்பர் இருக்கு 37 இல்லையா. ஸோ 4819 0 ஸ்டாக்கு 0 போட்டோம். அடுத்து
25 kg ஜிஇசி ப்ளஸில் எதுவும் கிடையாது. சாரி, 4820 ஸ்டாக் கிடையாது. ஓகே, அடுத்து 4821 59 நம்பர் இருக்கு, இங்கே 24 இருக்கு, 59 தான் இருக்கீங்க, 59 தான் இருக்கு. ப்ராசஸ் ரீகன்சிடர் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்து வந்து ஜேஜர் 4822 வந்து 48 நம்பர் இருக்கு. 4822 48 நம்பர் இருக்கு, இங்கே 0 ஸ்டாக் இல்லையா? ஓகே, ஸோ அடுத்து வந்து 569 வந்து பார்த்தீங்கன்னா 5699 0 ஸ்டாக் தான். ஓகே, இப்போ இதுதான் விஷயம். ஸோ இதை எடுத்தாச்சு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதெல்லாம் மாற்றிருக்கோமோ அது எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்துடணும். நீங்கள் அப்டேட் பண்ணும்போதே சப்மிட் பண்ணிகிட்டே வரணும், கரெக்டாக? ஸோ 1486 வந்து 0 இல்லையா? சப்மிட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து 14719 14818 14719 14817 ரெண்டுமே 0 ஸ்டாக்லாம் பிரச்சனை இல்லை. 14178 சாரி 4178 72 நம்பர், 4178 72 நம்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து 4179 4817 4179 4817 0 ஸ்டாக் தான் விட்டுலாம். அடுத்து 4818 4818 7 நம்பர், 7 நம்பர் போடுறோம், சப்மிட் கொடுக்குறோம். ஓகே, அடுத்து வந்து 4819 0 ஸ்டாக், 0 ஸ்டாக்கு. அடுத்து வந்து 4820 அது 0 ஸ்டாக் தான், 0 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து 4821 15 நம்பர்ஸ், இது 15 தான் இருக்குது, ஒரு நாள் நான் ஒரு தடவை திரும்பி போட்டுக்கலாம். 15 நம்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து 4822 5611 ரெண்டுமே 0 ஸ்டாக்கு. ஸோ இதில் 4822 0 ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரிக்வஸ்ட்டு இப்போ கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்தாலும் ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சுன்னு இருக்கும். இப்போ இது முடிஞ்சோடனையும் மேனேஜர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஆப்ரேஷன் மேனேஜர்கிட்ட. அவர் வந்து இன்னொரு ரீகன்சில் பண்ணுவார். இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னா, இப்போ எனக்கு அட்மின்றதுனால இங்கே வந்து இந்த பட்டன் இருக்குது. ஸோ இப்போ ஐட்டம்ஸ்லேயே ப்ரைஸிங் அண்ட் காஸ்ட் கீழே போனோம்னா ப்ராசஸ் ரீகன்சில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபுல் லிஸ்ட் வரும். இதில் கேட்டகரியில் போயிட்டு மினரல்ஸ் அப்படின்ற கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்தோன்னே போட்டதெல்லாம் நான் ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக்கு. 1483 வந்து 0 ஸ்டாக்கு ஃபிசிக்கலி. ஓகே, 1483 0 ஸ்டாக்கு. அடுத்து வந்து 1486 1486 0 ஸ்டாக்கு. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிசிக்கல் ஸ்டாக் 07. இந்த 4818 எடுத்து பார்த்தோம்னா 7 நம்பரு ஃபிசிக்கல் ஸ்டாக் இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ஸ்டாக்கு. இதுதான் வந்திருக்கு. ஸோ சிஸ்டம் ஸ்டாக்ல இவ்வளோ இருக்கு, ஃபிசிக்கல் ஸ்டாக்ல இது இருக்கு. இதில் ரெண்டையும் ரீகன்சில் பண்ணால் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ப்ராசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகி இங்கே டீட்டெயில் வந்துடும். ஸோ இங்கே வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறோம், லொக்கேஷன் வந்து ஸ்டோர் வச்சுட்டு சென்னை பிரான்ச்சில் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் அப்படியே இருக்குது. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி தெரியும், இந்த டிஃபரன்ஸ் இன் குவான்டிட்டி இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ப்ராசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது ஐட்டம்ஸ் போயிட்டு இன்வென்டரி ரீகன்சில் ரிக்வஸ்ட் போயிட்டு மினரல்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டோர் வச்சுட்டு
இங்கே போனோம்னா எல்லாமே நம்ம போட்டபடி இருக்கும். ஓகே, இது எல்லாமே 4மே 00 இருக்குது, 4மே 00 இருக்குது. அடுத்து 72 இருக்குது, 72 இருக்குது. அடுத்து வந்து 2 0 இருக்குது, 2 0 இருக்குது. அடுத்து 7 இருக்குது, 7 இருக்குது. அடுத்து 2 0 இருக்குது, 2 0 இருக்குது. அடுத்து 59 இருக்குது, 59 இருக்குது. அதுக்கு எல்லாமே 0 முடியுதா? பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா திரும்ப வேற லொக்கேஷன்ல இது ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த ஸ்டாக் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்? 0 பண்ணிடணும். இங்கே ஸ்டாக் காமிக்குது, நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஸ்டாக் காமிக்கிறதுனால இது என்ன பண்ணணும்? இதையும் 0 போட்டு அவங்களுக்கு ரீகன்சில் கொடுத்துடணும். புரிஞ்சுதா? ஸோ என்ன ஆகும்? இதுவும் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டாலே இங்கே டேட் வந்துடும். இன்னைக்கு கொடுத்து டேட் வந்துடும். இங்கே டேட் வந்தது எல்லாமே நீங்கள் சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இது. ஸோ அதை அவங்க ரீகன்சில் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டாங்கன்னா ஸோ போரூரில் எதுவும் இல்லை, ஃபேக்ட்ரியில் போட்டாச்சு. புதுக்கோட்டையில் தான் இருக்கா? அவ்வளோதான் இருந்த குவான்டிட்டி, அவ்வளோதான். எதுவும் இல்லை இல்லையா? ஸ்டோரு, புதுக்கோட்டை, ஃபேக்ட்ரி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, நான் இப்போ ஃபேக்ட்ரி லொக்கேஷனில் இப்போ நான் ரீகன்சில் பண்ணியிருக்கேன். அதே மேனேஜர்கிட்ட சொன்னாக்க மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ப்ராசஸ் ரீகன்சில் போயிட்டு இங்கே மினரல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபேக்ட்ரி வச்சுட்டு ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம போட்ட 2 ஐட்டம் இங்கே வந்துடும். அது 2ஐயும் செலக்ட் பண்ணுறாங்க, ப்ராசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க. இது வந்து ஃபேக்ட்ரின்னு வைக்கிறாங்க, வச்சுட்டு இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு ப்ராசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆகிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ரீகன்சிலில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸில் ஃபேக்ட்ரி வச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் ஸ்டாக் இருக்காது. ரைட்? அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்டோரில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபிசிக்கலாக பார்த்தீங்க ஸ்டாக் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ மினரல்ஸில் ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் இஆர்பி ஸ்டாக்கும் மேட்ச் ஆகிடுச்சு, ரீகன்சில் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து ரீகன்சில் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ தான் இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நேராக கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.